மன்னிக்கும். மார்க்கு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சுப்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஓய்வு நாள் அவரை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றச்சாட்டப்படலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் சுப்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதே, தீமை செய்வதோ, ஜீவனை கொடுப்பதோ அளிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தின் உடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏறுதலோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாள் பிரச்சனை சபையில் ரொம்ப வருஷமாக இருக்கு. ஆதி சபையில் 2 காரியங்கள் பிரச்சனை உண்டாக்குனது. ஒன்று ஓய்வு நாள், மற்றொன்று விருத்திச்செய்த தினம், சுன்னத். கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே பவுல் சொல்கிறார், சுன்னத்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் என்று கேட்டால், இந்த ஓய்வு நாளை யூதர்கள் விசேஷமாக ஆசரிப்பார்கள். 2வது, சுன்னத் விருத்த சேதனம்னு தமிழில் போட்டிருக்கோம். நம்மளுக்கு சுன்னத்னா தான் புரியும் இல்லையா? அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அது ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் இருக்குது. இது நிரந்தரமாக உன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் இது 2ஐயும் புது கிறிஸ்தவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஏனென்றால் முதலாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் அனைவரும் யூதர்கள். முதலாக ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் யூதர்கள். அதனால் அவங்க அந்த முறைமையின்படி ஓய்வு நாளையும் சுன்னத்தையும் ஆசரிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நான் வாசித்த மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் பின்பக்கமும் 3வது அதிகாரம் முதல் பாகமும் ஓய்வு நாளை பற்றி கிறிஸ்து நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு இந்த வாக்கியங்களையும் நீர் பிரத்யட்சமாக நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கிருபை செய்யும். எல்லாவற்றையும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த ஓய்வு நாளை நான் இன்றைக்கு காலையில் 3 விதமாக பிரித்து உங்களுடன் பேச போகிறேன். ஓய்வு நாள் எப்படி ஆண்டவர் உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார், யூதர்கள் அதை எப்படி மாற்றினார்கள், அதை வைத்து மக்களை எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள் என்றும், பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த மாதிரி கட்டளைகளிலிருந்து மீட்டார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்கள். முதலாவது காரியம், தேவன் ஏன் ஓய்வு நாளை அனுசரித்தார் என்று பார்க்க வேண்டும். முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை படைத்தார். அது பிரசங்கி 8வது அதிகாரத்தில் இருக்குது. போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். முதல் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க, அதில் தெரியும் உங்களுக்கு. அப்போ 6 நாட்களிலே சகலத்தையும் சிருஷ்டித்தார், மனுஷியை தவிர. நல்லா கவனிச்சுக்கணும், மனுஷியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அப்புறம் ஓய்வு, ஒன்றுமே சிருஷ்டிகை எதுவுமே இல்லைன்னு. அதனால்தான் பெண்கள் விசேஷித்தமானவர்கள். கிறிஸ்துவம் தான் அதை சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார்னு எழுதினாலும் 2வது அதிகாரத்தில் தான் எப்படி பெண்ணை படைத்தார்னு. அவருக்கு எப்போ படைத்தார் என்று கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாகவே இருக்கும். ஏன்னா வேதத்தில் நகைச்சுவை நிறையா இருக்குது.
ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சு கொள்றதில்ல. பரிசுத்த வேதாகமம் போட்டிருக்கிறதுனால நகைச்சுவை இல்லைன்னு நினச்சிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நகைச்சுள்ளவர். அவர் காட் இஸ் a humorous God. that you must know. ஆண்டவர் படைச்சு ஆதாமை படைச்சிட்டாரு 6வது நாள், கடைசி படைப்பு அவன் தான். அப்புறம் 7வது நாள் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார். அந்த நாளில் வந்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை வைத்திருந்தார். அப்புறம் வந்து ஆதாமுக்கு வேலை கொடுத்தார், எல்லா மிருகங்களுக்கும் பேர் கொடுன்னு. அவன் எல்லா மிருகங்களுக்கும் பேர் கொடுக்கும்போது கடவுளை மறந்துட்டான். ஆனால் பார்த்தாரு, நீ என்னையா மறந்துட்ட, வைக்கிறேன் பாரு உனக்குன்னு சொல்லி ஒரு அழகிய பெண்ணை படைச்சார். பார்த்த உடனே அவன் ஐயோ கடவுளே, நான் ஒரு 20-30 வருஷம் ஆன பிறகு ஐயோ கடவுளே நான். ஓய்வு நாள் வந்து எப்போ படைக்கப்பட்டது என்றால், மனிதனை ஆண்டவர் படைத்த பிறகு தான் ஓய்வு நாளை படைத்தார். ஓய்வு நாளை படைச்சிட்டு ஆண்டவர் இதை பண்ணலை. ஆண்டவர் ஏன் ஓய்வு நாளை படைத்தார்? அவர் வேலை செய்யாமல் இருந்தார். ஏன்னு கேட்டால், அந்த காலத்தில் எல்லா வேலையும் கையினால் தான் செய்யணும். எல்லா வேலையும் கையினால் தான் செய்யணும். மிஷின் வச்சு எதுவுமே கிடையாது. 120 வருஷத்துக்கு முன்பு கூட குதிரை வண்டியில் தான் போய்கிட்டு இருந்தாங்க. 1880 1890 இதிலெல்லாம் குதிரை வண்டியில் போவாங்க. குதிரை வண்டி இல்லாதவங்க மாட்டு வண்டியில் போனாங்க. மாட்டு வண்டி இல்லாதவங்க கழுதையில் போனாங்க. கழுதை கூட இல்லாதவங்க நடந்தே போனாங்க. வேண்டிய விவசாயம் தான் செஞ்சாங்க, வேறு வேலை கிடையாது. விவசாயத்துக்கு வேண்டிய ஏறு அவங்க கையினால் செய்யணும். அது மாட்டு வண்டியில் வச்சு அந்த கோதுமை மற்ற எல்லா தானியங்களையும் ஒரு வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போகிறதுக்குன்னா அது சக்கரமும் கையினால் தான் செய்யணும். எல்லாமே கையினால் தான் செய்யணும். அப்போ மனுஷனுக்கு ஓய்வு வேணும். அப்போ அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அந்த காலத்தில் வேலையாட்களும் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள்னாச்சும் அவங்களுக்கு வேலை கொடுக்காதபடி இவங்க முதலாளிங்க வேலை வாங்கிடுவாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் ஓய்வு நாளாக இருக்கணும், யாரும் வேலை செய்யக்கூடாது. ஒரு நாள் ஓய்வு நாள் எதுக்கு? அதை பரிசுத்தப்படுத்தினதுக்கு மாத்திரமல்ல, சாதாரண மக்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கும் வேலையிலிருந்து ஓய்வு வேண்டும். இன்றைக்கு எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து என் மனைவி இட்லி செய்யணுன்னா கேன்வூட் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துடுறான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஆட்டுக்கல்லை வச்சு நாங்கள் ஆட்டணும். அதான் கை ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் கையினால தான் செஞ்சோம். ஸ்கூலுக்கு நடந்து தான் போனோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். இப்போ தான் பஸ் கோலா எல்லாம் வந்துடுச்சு. நான் படிக்கும்போது 50 60 வந்து பள்ளிக்கூடத்தில் 62 63 நான் பள்ளிக்கூடம் முடிச்சிட்டேன். இப்போ எத்தனை வயசுன்னு நினச்சிக்கிடுங்க. 63 ஐ ஃபினிஷ் மை ஹை ஸ்கூல். அப்போ எல்லாம் நடந்து தான் போவோம். எங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு வேணும். நமக்காகத்தான் ஆண்டவர் ஓய்வு நாளை உருவாக்கினார். அவ்வளோ அன்புள்ள கடவுள் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள தெய்வன். நமக்காக அந்த காலத்திலேயே, சிருஷ்டித்த காலத்திலே ஒரு நாளை நமக்கென்று கொடுத்து விட்டார். ஆனால் இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஓய்வு நாள் வந்து மனிதன் ஓய்வு எடுக்க வேண்டும். அதை அவர் பரிசுத்தப்படுத்ததுனாலே அது பரிசுத்தமாக கொண்டாட வேண்டும். ஆகையினால தேவ சமூகத்துக்கு அவன் வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொன்னது. ரெண்டாவதாக, இந்த ஓய்வு நாளை எப்படி ஒரு சட்டமாக அதை திரித்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் வந்து மோசேக்கு ஓய்வு நாளை கொடுத்தார்? 10 கட்டளையை கொடுத்தார் இல்லையா? 10 கட்டளையில் முதல் 3 கட்டளைகளும் தேவனுக்கு உரியது. யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் இருக்குது. முதல் 3 கட்டளைகள், எக்ஸோடஸ் சாப்டர் 20, 3 கட்டளைகளும் தேவனை பொறுத்தது. ஒரே தேவன் உண்டு, அவரை நீ சொருபம் பண்ணக்கூடாது, விக்கிரகம் பண்ணக்கூடாது. ஆவியான தேவனுக்கு அருபியான தேவனுக்கு சொரூபம் கிடையாது. அதனால் சொரூபம் இல்லாமல் நம்ம தேவனை வணங்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னார்? ஒரே கர்த்தர் தான், வேறு யாருமே கிடையாது. ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே மீட்பர் உண்டு, வேறு யாருமே கிடையாது.
மூன்றாவது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பிறகு 5லிருந்து 10 மட்டும் கொலை செய்யாதே, பொய் சொல்லாதே, பொய் சாட்சி சொல்லாதே, திருடாதே, களவு செய்யாதே, இச்சிக்காதே, இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறைக்கு உரிய கட்டளைகள். இந்த 4வது கட்டளை மாத்திரம்தான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. கவனிச்சிங்களா? நீ பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, அது பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள் அது 7வது நாள்னு சனிக்கிழமை. அது நம்ம நியமிச்சது. ஆண்டவர் என்னைக்கு ஆரம்பித்தா, ஒரு சமயம் திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருந்தா படைப்பை, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்காமல் திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருந்தா ஓய்வு நாள் என்னைக்கு இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக போயிருக்கும். 7 நாள் தானே. இந்த 7 நாள் இதை வந்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, ஏன் அவங்களுக்கு கொடுத்தாருன்னா, அவங்க உட்பிரவேசிக்க போகிற கானான் தேசத்தில் மற்ற மக்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து உண்மையான தெய்வத்தை அறியாதவர்கள், உண்மையான தேவனை அறியாதவர்கள். ஆகையினால அவங்க கூட இவங்க கலந்து அவங்கள மாதிரியே பின்பற்றிடக்கூடாதுன்னு இவங்களுக்கு ஒரு புதிய முறைமையை ஆண்டவர் படைத்து கொடுத்தார். God created a new system for these people. அந்த சிஸ்டத்தில் தான் இந்த ஓய்வு நாளை கொண்டாந்தார். அப்போ அந்த காலத்து யூதர்களுக்கு 2 நாள், யூதன் சொன்னால் அவன் 2 நாள், 2 காரணம் அவன்கிட்ட இருக்கும். ஒன்று, அவன் சரீரத்தில் விருத்தி சேதனம் இருக்கும், அதாவது சுண்ணத்து இருக்கும். 2வது, அவன் ஓய்வு நாளில் வேலை செய்ய மாட்டான், வீட்டில் இருப்பான். ஆலயத்துக்கு போவான், தேவனை ஆராதிப்பான், வீட்டுக்கு வருவான். ஏன்னா மற்றவங்களாம் இருந்தாங்க, எபூசியர்கள் இருந்தாங்க, அமலேக்கியர் இருந்தார்கள், பெலிஸ்தியர்கள் இருந்தார்கள், மீதியான்கள் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள இருந்து தனிப்பட்ட ஒரு தேசமாக அவர்களை வச்சார். காரணம், இந்த நாட்டிலிருந்து, இந்த மக்களிலிருந்து உலக ரட்சகர் தோன்றுவார், அதுக்காக தான் வச்சுருந்தார். அது God kept Israel aloof from other communities because they are to bring forth the Messiah, Jesus Christ. ஆனால் இவனுங்க பண்ண பாவத்தினால ஆண்டவர் அவங்கள அந்த ஊர்லேருந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போனா அவங்க பாபிலோன் தேசத்துக்கு கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எல்லாருமே ஏறக்குறைய ஒரு 10% கீழே இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அங்கே போன பிறகு அங்கே பல ஜாதிகள் இருந்தாங்க பாபிலோனில். ஏன்னா பாபிலோனிய தேசம் வந்து மெடிட்ரேனியன் சீல இருந்து அரபிக்கடல் மட்டும் அவங்களுடைய இருந்தது. பலவிதமான ஜனங்கள், பலவிதமான கடவுள், பலவிதமான ஆராதனைகள் இருந்தது. அதனால் அங்கே கொண்டு போன உடனே இந்த லேவியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யூத மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புது புது சட்டங்களை உண்டாக்குனாங்க. 613 சட்டங்கள். அது மிஸ்னா என்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். MISNAH, மிஸ்னா. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வரும். 613 சட்டத்திட்டங்களை உண்டாக்குனார். அதான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களுடைய வழக்கம்படியும் மனுஷனால் உருவாக்கப்பட்டதையும் வச்சுக்கிட்டு இது தேவனுடையதுன்னு சொல்கிறீங்கன்னு அவங்கள சொன்னார். அதில் முக்கியமானது வந்து ஓய்வு நாள். அதில் முக்கியமானது என்னதுங்க? ஓய்வு நாள். இவங்க என்னெல்லாம் சட்டம் போட்டாங்கன்னா, ஓய்வு நாளில் வந்து எவ்வளோ தூரம் நடக்கலாம். அதுக்கு எப்படின்னா, எரிக்கோ வந்து 7 தடவை சுற்றி வந்தாங்கள்ல ஒரு நாளில், 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்தாங்கள்ல, அது ஓய்வு நாள் தானே. அன்றைக்கி எப்படி சுற்றி வர முடியும்? அப்போ அந்த தூரத்தை கால்குலேட் பண்ணாங்க. ஜெரிக்கோவுடைய டவுன் எவ்வளோ பெருசாக இருந்தது, அது எத்தனை சுற்றுனாங்க. அப்போனா அதுக்கு மேலே யாரும் போகக்கூடாதுன்னு, எந்த வேலையும் செய்யக்கூடாது, சும்மா தான் இருக்கணும், இல்லை தேவாலயத்துக்கு வரணும், அவ்வளோதான். தேவாலயத்துக்கு வரணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. அப்போ சட்டத்திட்டம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மக்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தாங்க. எல்லாரும் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அதுவும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க. மற்ற கோத்திரத்தவங்க வந்தாங்க, ஆனால் யூத கோத்திரர்கள் தான் நிறைய பேர் வந்தாங்க. அதனால தான் அவர்களுக்கு யூதர்கள்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு பேர் இஸ்ரவேலர்கள். யூத கோத்திரர் தான் நிறைய பேர் திரும்பி வந்தாங்க. ஏன் யூத கோத்திரம் வந்தார்னா, யூத ராஜசிங்கம் அந்த கோத்திரத்துலேருந்து தான் வரணும். அதுக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். எல்லாம் ரொம்ப தெளிவாக வேதத்தில் போட்டிருக்குது, ஏன் அவங்களுக்கு யூதர்கள் வந்தாங்கன்ட்டு. இவங்க வந்ததில் வந்து அங்கே 4 பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா 69 கிறிஸ்துக்கு முன் 69,
கிறிஸ்து பிறப்பதற்கு 69 வருஷத்துக்கு முன்னால் ரோமர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டை, பாலஸ்தீனான்ற நாட்டை அவங்க கொடுத்தது பேர். பாலஸ்தீனான்னு அவங்க கொடுத்தாங்க, ரோமர்கள் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையான பேர் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் தேசத்தை பிடிச்சு அதை அவங்க ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ வந்து யூதர்கள் 4 பிரிவாக பிரித்து இருந்தார்கள். ஒரு குரூப்பு பேர் வந்து எரோதியர்கள், ஹெரோடியன்ஸ். ஏரோது ராஜா, அவன் வந்து ஆக்சுவலி ஒரு ஏடோமைட். அவன் வந்து யூதனே இல்லை, ஆனால் யூத மதத்துக்கு மாற்றப்பட்டான். அவன் தான் அந்த பெரிய ஆலயத்தை கட்டினான். அவன் தான் இயேசு சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொல்றதுக்கு திட்டம் போட்டவன், செஞ்சான் 2 வயசுக்கு பிள்ளைங்களை. அவன் மூலமாக ஆனாங்க. அவங்க வந்து கிரேக்க மொழி பேசினாங்க. ஏரோதியர்கள் வந்து யூதராளாக இருந்தாலும் கிரேக்க மொழி பேசினாங்க. 2வது ஒரு குரூப் இருந்தது, சதுசேயர்கள். இவங்க வந்து கடவுளாவது எதுவாவது ஒரு நம்பிக்கை தான், அதெல்லாம் கிடையாது, மறுபிறப்பு கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆண்டவர்கிட்ட பேசுனாங்க. எங்கள் கூட ஒரு 7 சகோதரர் இருந்தாங்க. மூத்த சகோதரன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணான், அவன் பிள்ளை இல்லை, 2வது கட்டினான், 7 கட்டினான். உயிர்த்தெழுதலில் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா அந்த கதை? ஞாபகம் இருக்கா? டிவி பிலீவ் படிச்சிருக்கீங்களா? அந்த தான் குரூப், அந்த சதுசேயர். சேடுசீஸ்ன்னு சொல்லுவாங்க, சேடு சீஸ். அதை நான் எப்பவும் சொல்லுவேன், சதுசேயர்னு தமிழில், இங்கிலீஷில் சேடுசீஸ். சேடான ஆளுங்க, அவங்களுக்கு இதே கிடையாது. அப்போ 3வது பரிசேயர்கள், பாரிசீஸ். பரிசேயர்கள் தான் இந்த 611 சட்டத்திட்டங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாகணும், எல்லாரையும் அவங்க தான் செய்வாங்க. என்ன மாதிரி நீண்ட அங்கி போட்டுட்டு தெருமுனையில் இருந்து இது பண்ணுறாங்க. அவங்க தான் இயேசுக்கு கூடயே இருப்பாங்க, ஆனால் அவருக்கு விரோதமாகவே இருப்பாங்க. சில சமயம் சபையிலுள்ள அப்படி தானே, பிசிசியிலே இருப்பாங்க, பாதிரியாரை போட்டுருவாங்க. நான் உங்களை சொல்லலை, எனக்கு பிசிசி கிடையாது, அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. அவங்க கூடயே இருந்து ஆண்டவரை தொலைக்கிறதுக்கே வேலை பண்ணானுங்க. ஆனால் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே ஒன்றுமே செய்யாத பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி சொல்லலாம். அதான் ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டாரு, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைனார். ஞாபகம் இருக்கா? அது மட்டும் சொல்லலை, என்ன பாம்பு? விரியன் பாம்பின் குட்டிகளேனார். விரியன் பாம்பு சின்ன குட்டியாக இருந்தாலும் கொட்டுச்சுன்னா ஆள் காலி. அவங்க ஒரு குரூப்பு. இது 4வது குரூப் வந்து ஜீலட்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அவங்க தேசியவாதிகள். அவங்களுடைய எண்ணம் வந்து இஸ்ரவேலை திரும்பவும் சுதந்திர நாடாக மாற்றணும். அப்படி தான் 4. அதில் ஒரு சீஷன் கூட ஆண்டவர்கிட்ட இருந்தான், அவன் பேர் சைமன் த ஜீலட். 4 குரூப்பாக இருந்தாங்க. இந்த 4 குரூப்பில் இந்த பரிசேயர் தான் ஆண்டவரையே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏரோதுக்காரங்களும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏரோதுக்காரங்க ஏன் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர் எதுவும் கிளர்ச்சி உண்டாக்கி ரோமரை விரட்டிட்டார்னா அப்புறம் நம்ம பாடு கஷ்டமாச்சுதே. அதனால வந்து அவங்க ஆண்டவரே, இந்த 2 குரூப் தான் ஆண்டவரை சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுடைய சட்ட திட்டம் எல்லாமே வெளிவேஷம். இவங்களுடைய சட்ட திட்டங்களெல்லாம் நன்மைக்கானது அல்ல. பார்க்குறதுக்கு நன்மை மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள எல்லாம் விஷம். அதனால தான் அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் ஏன் உண்டாக்குனார்னு சொன்னேன், யூதர்கள் அதை எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னேன். 3வதாக இயேசு கிறிஸ்து அதை எப்படி மாற்றுறாருன்னு பாருங்கள். நம்ம ஆண்டவர் வந்ததுக்கே நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசித்திருப்பீங்க, பிடிப்பட்டவனை விடுவதற்கும் சிறைச்சாலையில் இருக்கிறவனை விடுதலை செய்வதற்கும் வந்தேன்னு சொன்னார். இந்த சிறைச்சாலை வந்து புது ஜெயில், காஜாங் ஜெயிலெலாம் இல்லை, இந்த சட்டத்திட்டம் தான். இதை செய்யாத அதை செய்யாதன்னு இதை மாற்றுறது தான் வந்தார் ஆண்டவர். இதில் என்ன சார் தான் அவர் வந்து அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் நியாயப்பிரமாணம் 10 நியாயமெல்லாம் ஆண்டவர் நமக்காக நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்னா, அந்த அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு டான்ஸ்ரீ இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க சர்ச்சில். அன்றைக்கி சர்ச்சுக்கு வரல, அவர் பையன் வந்தால் அவரை டான்ஸ்ரீ மகன் வந்திருக்காரு முதல்ல கூப்பிட்டு போய் உட்கார வைப்போமா வைக்க மாட்டோமா? இல்லை அவர் மனைவி வந்தால் வாங்க டான்ஸ்ரீ உட்காருங்கன்னு. ஏன்னா அந்த மதிப்பு நம்ம கொடுப்போம். ஏன்னா அவங்க செஞ்ச சேவைக்கு அரசாங்கமே அவங்கள டான்ஸ்ரீன்னு பட்டம் கொடுத்து உயர்த்தியிருக்காங்க, நம்ம அவங்கள மதிக்கிறோம் இல்லையா?
அவங்க பையன் அவங்களை என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. ஆனால் டான்சரி கொடுக்குற மதிப்பு அந்த பையனுக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா நீதியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர் எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் என்ன கொடுத்துருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். I will tell you in English also. John's Gospel chapter 1 verse 12. To those who believed in his name, authority is given to become their children of God. To them authority is given. அவர் பேரின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு. நீ தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா உனக்கு தான் இருக்குது அதிகாரம். வேத வசனம் சொல்லலை அவருடைய நாமத்தை சொல்லுகிறவர் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அப்படி சொல்லலை. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய சுயம், செல்ஃப் வில், அதை உபயோகப்படுத்தி நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். அப்படி மாறினாதான் அவருக்கு நீ பிள்ளை ஆனதுனால, நான் முதல்ல சொன்னேன்ல, டான்ஸ்ரீ வந்தால் அவருடைய மதிப்பை பையனுக்கு கொடுக்குறோன்ட்டு, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாக மாறினா இயேசு கிறிஸ்துடைய நீதி உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். இது நமக்கு வாசிக்கிறதுல நம்மளுக்கு அவ்வளோவா புரியுறதில்ல. என்னடா 12வது ஒன்றுமே தெரியாமல் இடையில போட்டிருக்கு. நானும் யோசித்து பார்த்துருக்கேன் இத்தனை நாள். இன்னும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. கர்த்தருடைய நீதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவதாக, இப்போ நீங்கள்லாம் செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சில் இருக்கிறீங்க. பிதாவைய தேவன் உங்களை செயின்ட் ஜேம்ஸில் இருக்கிறதாவே நினைக்கிறது இல்லை. அவர் உங்களை எங்கே இருக்காது நினைக்கிறார் தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 5. என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளை இயேசுவோ கிறிஸ்துவோட உயிரோடு எழுப்பி அங்கே உட்கார வச்சுருக்காரு. பரலோகத்தில் நம்மளை உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா, நான் செயின்ட் ஜேம்ஸில் சர்ச்சில் இருக்கிறேன். சரீரபூர்வமாக நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, நானும் இங்கே தான் இருக்கிறேன். ஆவிக்குரியான பிரகாரம் நம்ம ஆண்டவர் கூட எங்கே உட்காருன்னு போட்டிருக்குது. வாசித்து பாருங்களேன். இப்போ வாசிங்க. ஆங்கிலத்தில் வேற மாதிரி போட்டிருக்கு. He raised you up and seated in the heavens. வாசிங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டா? இந்த நிறைய பேர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு. ஏன்னு கேட்டால், ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல, இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. எபிசேயர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உன்னதத்தில் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஜேம்ஸில் இருக்கிறீங்க. அதில் தான் கிடைக்கல ஆசீர்வாதம். நீங்கள் எப்போ அதை நோக்கிறீங்க அப்போ தான் அங்கே கிடைக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வந்து வாழ்வு, காரு, வீடு இதெல்லாம் வந்து நம்முடைய உழைப்பினால் வாடுறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கிட்ட சொன்னார், யாக்கோபிட்ட சொன்னார், உன்னுடைய கைகளின் என்ன செய்வேன், பிரயாசத்தை வாழ்ந்து அனுபவிப்பாயின்னு சொன்னார். நல்லா படித்து, சின்ன பிள்ளைங்கலாம் கேட்டு நல்லா படித்து நல்லா ஒரு உத்தியோகம் பார்த்தா பெரிய ஊதியத்தை பெறலாம், சம்பளம் பெறலாம், வாங்கலாம், நல்லா வாழலாம். இல்லைன்னா முடியாது. அதுக்கு தான் கபிலர் என்ற ஒரு தமிழ் சித்தர் சொன்னார், மனிதன் வாழ்வது ஒன்று 100 அல்லது இல்லை, ஓர் 50 நீங்கும் துயிலினால். துயில்னா தூக்கம். இளமையில் 5 ஆக்க இளமையில் 3 நீங்கும். இளமைனா டோட்லர் 1 வயசுலேருந்து 5 வயசு,
ஆக்க இளமைனா 5லேருந்து 20 மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கிற டைம். அதான் ஆக்க இளமை. ஆக 70 போவது நீ இருப்பது 30, அவற்றில் இன்புறும் நாளும் சில, துன்புறும் நாளும் பல. ஆனால் ஃபுல்லாக சொல்ல நேரம் இல்லை, பட் இதுதான் அதோடைய தத்துவம். அதனால் நம்ம உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து மறைஞ்சு போகிற ஆசீர்வாதங்கள், அது நிலையற்ற ஆசீர்வாதங்கள். தேவன் உனக்கு கொடுப்பார், ஆனால் நீ அதுக்கு உழைக்கணும். He rewards you for your hard work in your youth, especially from years 5 till 20, இந்த 15 years of formative ages. அதான் ஆக்க இளமை. நீ அதில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படித்தாதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஓய்வு நாளை பற்றி நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. யோவானில் 7வது அதிகாரத்தில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, மத்தேயில் இருக்குது. இதை ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனை அது முதலே சொன்னேன் இல்லையோ, கிறிஸ்தவர்கள் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதை நிப்பாட்டுறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பிரச்சனையை முடிவு கட்டுறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். முதலாவது சொன்னார், பாருப்பா, இந்த சூம்பின கை உள்ளவன் இருந்தான். நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த வேலையெல்லாம் வந்து இந்த 120 வருஷம்தான் மிஷின் வச்சு எல்லாமே செய்கிறோம். அதுக்கு முன்னே எல்லாமே கையினால் செய்யணும். சூம்பின கையின்னா ஹேண்டிகேப், அங்கொத்தா யங்தா உப்பாய, புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியலன்னா என்ன கிடையாது? பணம் கிடையாது. பணம் இல்லைன்னா என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பட்னி. பட்னி தான் சாவு. அவ்வளோ வேறு வழியே கிடையாது. அதனால தான் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்தான். அங்கே யாராவது பிச்சை கொடுப்பாங்க, அதை வச்சு பழச்சிக்கலான்னு. நீங்கள் இந்தியா தேசத்துக்கு போனீங்கன்னா கோயில், இந்து கோயில், முஸ்லீம், கிறிஸ்டியன் கோயில் போனீங்கன்னா வரிசையாக முன்னால் பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க. உள்ளே போகிறவங்களாம் காசு போடுறதுக்காக. அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தான். முன்னால் வந்து உட்காந்துருந்தான். அவன் இயேசு அவனை குணப்படுத்த போகிறாருன்னு அவன் வரல. அது ஒரு ஓய்வு நாள். முன்னால் பரிசேயர் உட்காந்துருந்தாங்க, ஏரோதியர் உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே யோசித்து ஒருத்தன் பார்த்து நம்ம கண்ணிலே பேசுவோம் தெரியுமா? நீங்கள் சபையில் பார்த்துருக்கீங்களா? சில பேர் கண்ணிலே பேசுவாங்க. நான் அங்கே உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் கவனித்து பேசுவேன். நீங்கள் ஒரு ஆள் வந்தால் உங்களுக்கு பிடிக்கலன்னா தான் அவங்க கூட்டாளிட்ட சொல்லும் அப்படின்னு. அவங்க கண்ணிலே பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இயேசு சாமிக்கு எல்லாமே தெரியும். அவருடைய நினைவுகளை அவர் அறிந்தார். நினைவுகளை அவர் அறிந்தார். அப்போ அவர் கேட்டார், எழுப்பி நில்லுனார். ஏன் நிற்க சொன்னார்? அவனுடைய சூழ்நிலையை பார்த்து அங்கே கூட இருக்கிறவங்க அனுதாபப்படுவாங்க, அவனுக்காக இறங்குவாங்க, அவனுக்காக பரிதாபப்படுவாங்கன்னு நினச்சார். அட்லீஸ்ட் அவனை எழுப்பி நிற்க வச்சு அவனை சொல்லிட்டு he made him to rise up, stand up, so that the people can look at him and have sympathy, can have kindness, have mercy on that guy. ஆனால் அவங்க எல்லாம் முன்னும் மறைச்சிட்டு இருந்தாங்க. சில சமயம் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அப்போ பார்க்குறத பார்த்துதான் கொஞ்சம் பயமாக இருக்கும், முடிச்சிருவோமா எல்லாரும் முறைக்கிறாங்களேன்னு. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாருங்கள், வேதத்தில் ஆண்டவர் கோபப்பட்டதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க, எப்பெல்லாம் கோபப்பட்டாருன்னு. அவர் கோபப்பட்டது, அவர் அதிசயப்பட்டது, அவர் கண்ணீர் விட்டது, எல்லாம் வேதத்தில் இருக்குதுங்க. 7 விஷயங்கள் இருக்குது, போய் படித்து பாருங்கள். அதை கோபப்பட்டான்னு அவர் சொன்னார், கேட்டார், ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு நாளில் குணப்படுத்துறது சரியா தப்பா? ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓய்வு நாள் இன்னைக்கு உங்கள் சட்டத்திட்டன்படி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது சரியா தப்பா? அவனுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? உண்மையாக இருக்கணும், தப்புன்னு சொல்லியிருக்கணும். ஏதோ அவங்களுடைய நம்பிக்கை தான். இதுக்கு தான் பேர் மாய்மாலம், ஹிப்போக்ரிட்ஸ். வாயவே திறக்கலை, அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், வாயே திறக்கலைங்க. சில பேர் அப்படி தான், ஊமக்கல்லன்னு சொல்லுவாங்க தமிழில். பண்ணுறதை திருட்டு, வாய் ஊமை, வாயை திறக்க மாட்டாங்க. வெளியே போன பேர் சொல்லுவாங்க அது தப்பு இது தப்பு அப்படின்னு. ஆண்டவர் அவனை பார்த்து உன் கையை நீட்டினார். அவன் நீட்டினா குணமாயிடுச்சு. ஆண்டவர் எதுவுமே செய்யலைங்க, வார்த்தை தாங்க, பேசுறது கூட தவறா. அவனுக்கு வெளியே போய் இவரை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டானுங்க. ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். மனிதகுமாரன் பிசாசினாலே
அடிமைப்படப்பட்டு பிடிக்கப்பட்டவனை விடுதலை செய்யவும். அதுக்கு தான் வந்தாருங்க. He came to free us. God came into the world to give us freedom. இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லேருந்து நம்மளை விடுதலை பண்ணுறது தான் ஆண்டவர் வந்தார். சில சமயம் நம்ம அந்த சட்டத்திட்டங்களுடைய எழுத்துக்களை தான் பார்க்குறோம் இல்லையா, அதனுடைய நோக்கத்தை நம்ம பார்க்குறது இல்லை. We see the letter of the law, never see the spirit of the law. சட்டத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் சட்டத்திட்டம் கொடுத்தாரு, 10 கட்டளை கொடுத்தார்ல, அவருடைய நோக்கம் என்ன? நாம் உத்தமர்களாக வாழ வேண்டும், நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதுக்கு தான் கொடுத்தாரு. பாவம் செய்யாத யார்? தாவீது என்ன சொன்னார்? எனக்கு மிகவும் பிரியமான மனுஷன் சொன்னார், மை பெலவர்டுன்னு சொன்னார். தானியேல் சொல்லியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஓகே அவன் உத்தமமாக இருந்தான். இந்த தாவீது இருக்கிறானே, இவன் பொம்பளை பொறுக்கி, அவனை போய் பிடிக்குன்னு சொன்னார். ஏன்னு தெரியுமா? அவன் தான் பண்ண தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். நம்ம தவறு செய்யாமல் இல்லை, நம்ம எல்லாம் தவறு செஞ்சுருக்கிறோம், நம்மளை தேவன் மன்னிக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவன். அவர் வந்ததே காரணம் நம்ம மன்னிக்கிறதுக்கு தான். ஒரே வழி தாங்க, ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், வேறு வழியே கிடையாது. ஜான் லெனாக்ஸ், ப்ரொஃபஸர் ஜான் லெனாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரிய மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர். அவர் சொன்னார், எல்லா மதமும், உலகத்தில் உள்ள எல்லா மதமும் கிறிஸ்துவத்தை தவிர பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன செய்யணும் போட்டிருக்கு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றது. ஜான் லெனாக்ஸ், த ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், University of Oxford, he says, every religion other than Christianity tells you how to go to heaven. Christianity is the only religion that says you're already in heaven the minute you believe in Jesus Christ. I am the way, the life ன்னு சொன்னாரே, அதான் வே, அவர் தான். நீங்கள் உலகத்தின் மக்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்தின் மக்கள். அது மாதிரி பிஹேவ் பண்ணணும். பரலோகத்தின் பிள்ளையே நடக்கணும்ல, பரலோகத்தின் பிள்ளை மாதிரினா பரலோகத்தின் பிள்ளை நடக்கணும். அதனால் ஆண்டவர் அதை நம்மளை விடுதலை செய்கிறதுக்கும் நேர்வழியை காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியில் அவர் பற்றி சொல்லும்போது, அவர் எதுக்கு வந்தார்? கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருந்தது, அவர் விடுதலை செய்கிறதுக்கு வந்தார், குணப்படுத்துறதுக்கு வந்தார், இதெல்லாம் வந்தார். சரீர குணம் ஓகே, சரீரம் அவன் எசேக்கியா ராஜா காபங்கல், மெடிக்கல் டாக்டர் சொல்லுவாங்க, காபங்கல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அது வந்தால் மனுஷன் செத்துருவான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, பெனிசிலேஸ், அந்த ஃபிக் ட்ரீ இதை வச்சு. ஆனால் கடைசியில் அவன் செத்துட்டான். 15 வருஷம் கழிச்சு திருப்பி அவன் செத்துட்டான். நம்ம வந்தவங்கெல்லாம் சாக போகிறோம், அது நிச்சயம், அது தான் நிச்சயம். அதனால் சரீர சுகம் கிடைக்கும், சரீர சுகமும் ஒரு சமயம் இல்லாமல் போயிடும். ஆனால் அது நிச்சயம் இல்லை, இந்த சரீரம் நிச்சயம் இல்லை. நம்முடைய ஆத்துமா, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை விடுதலை செய்யறதுக்காக வந்தார். நல்லா கவனிங்க, இந்த ஓய்வு நாளில் இவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் உள்ளே எடுத்து வச்சுருக்கிறாருங்க. இப்போ ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது இந்த ஓய்வு நாளை பற்றி எழுதுகிறாரு. ஏன்னா எல்லாம் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், முதல் கிறிஸ்தவர்கள் எல்லாம் யூதர்கள், ஓய்வு நாளை பற்றி தெரிஞ்சவங்க, இதை உபயோகப்படுத்தினார். அதுக்கு தான் அவர் ரோமர் 14வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஒருவன் ஒரு நாளை விசேஷித்தென்று நியமித்துக் கொள்கிறான், அவன் செஞ்சால் அது கர்த்தருக்குரியது. ஒருவன் எந்த நாளையுமே விசேஷ நாள் என்று நியமிக்கிறது இல்லை, அதுவும் சரி. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் விசேஷ நாள் என்ன கிடையாது, எல்லா நாளுமே விசேஷித்த நாள், எல்லா நாளும் விசேஷித்த நாள். ரெயின்ஹார்ட் போங்கின் ஒரு ஜெர்மன் பென்டிகாஸ்டல் பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார் ஒருக்கா, நான் வாழ்க்கையில் 90க்கு 100க்கு 99 கிறிஸ்தவர்களை நீர்மூழ்கி கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவேன்னார். நீர்மூழ்கி கப்பல் ஒரு நாள் மேலே வரும், அப்புறம் டக்குன்னு தண்ணி கடியில் போயிடும், அப்புறம் காற்று முடிஞ்சோடனே டிக்குன்னு மேலே வரும், போயிடும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துடுவாங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போன பிறகு அவங்கள கிறிஸ்தவர்களாகவே பார்க்க முடியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க கிறிஸ்தவங்களாக வருவாங்க. சப்மெரின் கிறிஸ்டியன்ஸ்னாரு.
ஏன்னா இவங்க நியமிச்சு இருக்கிறது ஒரு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை நான் பரிசுத்தமாக இருக்கணும். குளித்து காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு நற்கனை பெற்றுட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்த உடனேயே நம்பர் போய் வாங்கலாமா? பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் எந்த நாளும் ஓய்வு நாள் இல்லை, எல்லா நாளுமே கர்த்தருக்கு என்று விசேஷிக்கப்பட்ட நாள். அதுதான் ஆண்டவர் எந்த நாளையும் அனுசரிக்கல, தெரியுமா? அனுசரிக்கல. கடைசியாக நான் சொல்கிறேன், பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. சிந்தைனா மைண்ட். லெட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் பி இன் யூ. வி டூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். போட்டிருக்குங்களா? பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5. கிறிஸ்துவனுடைய சிந்தை தான். கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன? ஓய்வு நாளில் என்ன செஞ்சார்? நல்லது செஞ்சார். ஓய்வு நாளில் நல்லது. அதான் மை பாயிண்ட். கடைசி என்ன சொல்ல வரேன், ஓய்வு நாளில் நன்மை செய்யணும். ஒரு நாளை விசேஷ நாள் நம்ம வச்சுருக்குறோம்ல, அதுக்கு முன்னால் சொல்லிடுறேன். ஏன் சனிக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வாரோம் ஆராதனைக்கு? அது அப்போஸ்தலர் நிருபம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள். ஞாயிற்றுக்கிழமையில தான் ஆண்டவர் காலையில் உயிர்த்தெழுந்தார். அந்த நாள் வெற்றியினால், ஜீவனினால், நம்முடைய நாதரினால். அதனால தான் நம்ம இங்கே வரோம் ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமையை விட்டுட்டு இங்கே வரோம். ஏன்னா நம்ம எல்லாவற்றிலையும் இயேசுவை தான் மேன்மைப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 20:7 போட்டிருக்கு. அவர்கள் வாரத்தின் முதல் நாள் கூடி வரும்போது, முதல் நாள் இன்னைக்கு தான் முதல் நாள். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாமையிலே பார்த்தீங்கன்னா சார் தான், சாயங்காலமும் பகலும் ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் முதல்ல ஓய்வை கொடுத்து தான் வேலை வாங்குறாரு. நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம மனசு என்ன செய்யணும்? வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கணும். ஆண்டவர் முதல்ல ஓய்வை கொடுத்துட்டு தான் வேலை வாங்க. He generates you, regenerates you and then makes you work. இவ்வளோ காரணம் இருக்குங்க. ஏன்னா ஆண்டவர் நல்லவருங்க. நம்ம என்ன, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டு பாடம் பண்ணிட்டியா இல்லையான்னு கேட்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணால் தான் பாடம், கொஞ்சம் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையான ஒரு சங்கீதத்தை மனப்பூர்வம் வாசித்து மனப்பாடமாக வாசித்து ஒப்புவிக்கணும். ஒப்புவிச்சா தான் மத்தியானம் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. இப்போ தான் புரியுது. அம்மா இல்லை இருந்தால் சொல்லியிருப்பேன், நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு படிக்க சொன்னால் ஒழுங்காக படிச்சிருப்பேன் நான். அப்போ 3 விஷயங்களை பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார். யூதர்கள் யோவு நாளை திரித்து அதை நமக்கு விரோதமாக உண்டாக்கினார்கள். 3வது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம அந்த கொடுமையிலிருந்து மீட்டு கொண்டார். 3 things. God sanctified the 7th day to be a special day, and He gave the Sabbath as a day of rest for the Jewish nation. The Jewish people, after Babylonian captivity, made it a compulsory, unbearable burden for the people. Jesus Christ came and delivered us from this burden. 3 things. 3 காரணங்கள். நாம் ஓய்வு நாளில் நாம் விசேஷித்தது இன்னைக்கு ஓய்வு நாள். நமக்கு இந்த நாளில் நம்ம என்னதான் இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அந்த சூம்பின கை உள்ளவனை பார்த்து என்ன செஞ்சார்? அவன் மேல் அனுதாபப்பட்டார். நம்பர் 1, அவன் மேல் அனுதாபப்பட்டார். 2வது என்ன செஞ்சார்? அவனுக்கு மனம் இறங்கினார். 3வதாக அவனை குணப்படுத்தினார். 3 காரியங்களை செஞ்சார். இன்றைக்கு காலையில் கூட உங்களுக்கு ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார். ஓய்வு நாளில் வந்திருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி, உங்கள் மேல் முதலாக என்ன செய்யப்படுறாரு? உங்கள் பிரச்சனைகளை பார்த்து அனுதாபப்படுகிறார். கம்பேஷனேட். 2வது இறங்குகிறார், மன இரக்கம். 3வதாக அவர் உங்களை விடுவிக்கிறார். இது இந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஓய்வு நாளுக்குள்ளே இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள பரம தகப்பனே, இந்த ஓய்வு நாள் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த போதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த சத்தியங்களை அறிந்து இதன்படி நடக்க நீர் வழி செய்யும்.
நானே சத்தியமும் வழியும் ஜீவனும் என்று சொன்னவரே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு நாளையும் நாங்கள் விசேஷத்த நாளாக நியமிக்கும் போது அதில் உண்மையாக இருக்கவும், அது உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.